அப்படி ஒரு இக்கட்டான சூழல வேறு வழியே இல்லாத உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேறு நாட்டிற்கு வந்து முதலில் முகாம் என்கிற முறையில் அடைத்தலே தவறு. இது ஒண்ணு வேற எங்கேயும் எல்லா இடத்துலையும் இல்லாதெல்லாம் நாங்க இங்க சொல்லல. இதே இந்தியாவில் வரலாறு இருக்கிறது. திபெத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்களுக்கு அங்கே முகாம் என்று இந்த இந்தியாவில் எங்கேயும் அமைக்கல. உங்களுக்கு தெரியுமா, கர்நாடக மாநிலம் கூர்க் மாவட்டம், அந்த கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தையே ஒதுக்கி தந்திருக்கிறது இந்த அரசு. எதுக்கு? திபெத்திலிருந்து இவர்கள் சொல்கிறார்களே அகதி, அப்படி வாழ வழி இல்லாமல் ஒதுங்குவதற்காக வந்தார்களே அந்த மக்களை ஒரு கிராமத்தையே ஒதுக்கி கொடுத்து அவர்கள் வாழ என்ன எப்படி வாழலாம், வண்டி வாங்கலாம், பொருளாதாரம் என்னனாலும் என்ன வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வாக்கு மட்டும் செலுத்தக்கூடாது. எப்படி? வாக்கு மட்டும் கிடையாது. அதே முறையை தானே எல்லா நாட்டிலிருந்து வந்த மக்களுக்கு கொடுத்திருக்கணும். அங்க கொடுத்தது மாதிரி என் தாய் தமிழீழத்திலிருந்து வந்த எங்கள் தமிழர்களுக்கும் இங்கே கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. இதுதான் அடிப்படை. அப்ப முகாம் என்று ஒன்று இருந்த தவறு. அதுக்கும் மேல சிறப்பு முகாம் என்பதெல்லாம் கொடுஞ்செயல். இந்த பாடப்புத்தகத்தில் எழுதாங்கல்ல, இந்த வன்கொடுமை, தீண்டாமை, அதெல்லாம் தீண்டாமை பாவ செயல் அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அது மாதிரி முகாம் என்பது ஒரு பாவ செயல், திறப்பு முகாம் என்பது ஒரு தீண்டாமை அப்படின்னு எழுதுற அளவுக்கு தான் இன்றைய அரசியல் சட்டம் இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போராடி 10 மாசத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிறைக்கு முன்னாடி அப்படி மாறி மாறி போராடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க இதை செய்யறது மாதிரி இல்ல. இதே ஒரு காலகட்டம் மாறும்போது நாம் தமிழர் ஆட்சி வந்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க முத கையெழுத்து அதை போடுவோம், முத கையெழுத்து இதை போடுவோம். எங்க அண்ணன் வேலூர்ல சொன்னதான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். முதல் கையெழுத்து இந்த 7 பேர் விடுதலைன்னு சொன்னா அந்த சாதனை அண்ணனுக்கு போயிடக்கூடாதுன்னு நீதிபதி அதை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப திருப்பியும் ஒரு சாதனை வேணும்னா முதல் கையெழுத்து சித்திரவதை முகாமை காலி செய்யற கையெழுத்து அப்படிங்கிறதான் நாம் தமிழர் ஆட்சியில வரக்கூடிய கையெழுத்தாக இருக்கும் நம்புறேன். இந்த பேசின எல்லாருமே கொஞ்சம் நானும் கூட ரொம்ப பெருமையா வந்தேன். இன்னைக்கு மேடையில் பேசணும்னா நம்ம ரொம்ப கௌரவமா இருக்கும். பெரிய பெரிய ஆள்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன இங்க வந்து பார்த்தா எல்லாரும் என்னைய வரல, எங்களுக்கு வரல, என்னைய மரியாதை பேசினேன். நான் கூட இன்னைக்கு லேட்டா பேச விடுறாங்க, நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஐட்டம் பார்க்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, வாரவங்க போறேன் என்னைய வரல. நீங்க எண்ணெயை போட்டாலும் சரி, சோப்பை போட்டாலும் சரி, ஒன்றும் வராது. என்னையே வரலன்னு கவலைப்படுற ஒரு கூட்டம் இருக்கிற அளவுக்கு கேவலப்பட்டு போச்சடா உங்க பொழப்பு. யோசித்து பாருங்க, என்ன எவ்வளவு பெருசா நினைச்சிருந்தோம். எங்க ஊர் வந்தாங்க 4:50 5:50 நினைக்கிறேன். எங்க அக்கா வந்து 3 பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நாங்க வந்து இப்படி கூட்டம் கிட்ட வரதுனால ஒரு சில நேரத்தில் ஆல்பத்தை லேட்டா கொடுத்துருவோம், வேலையை பார்க்காம போன் போட்டா எடுக்க மாட்டேங்கன்னு வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க வரைக்கும். அப்படி ஒண்ணு இப்ப பெண்டிங் வைக்கலையே, அதுவும் 5 மணிக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா, நாங்க எண்ணெயிலிருந்து வந்திருக்கோம். லேசா வெளியில எட்டி பார்த்தா 50 காவல்துறை துப்பாக்கியோட வீடை சுத்தி, நம்ம இருக்கிறது இந்திரா காந்தி காலனி கொடுத்த காலனி வீடு, அதுல எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அப்படியே சுத்தி வரிசை அவர் ஆபீஸ் சொல்றாரு, ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க, நான் சொன்னா மட்டும் போயிருவாங்க. 50 பேர் ஊரை கூட்டு வந்துட்டு போயிருங்க அப்படின்னா போயிருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இந்த சோதனை கீதனை. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே என்னை அதிகாரி என்று சொல்றாரு. நான் ஏன்னா 12:30 தான் எனக்கு சோதனை முடிஞ்சது, காலைல 5:50 ஆரம்பிச்சது. ஒரு 8:45 அவர் எனக்கு சொல்றாரு, தொலைக்காட்சியில் செய்தி ஓட்டுது தம்பி, இந்த மாதிரி பண பரிவர்த்தனைக்காக உங்கள் வீடுகளில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று செய்தி ஓடுகிறது, அது நீங்க உண்மையிலே வெளியே போனோம்னு சொல்லுங்க. நடத்தப்படுகிற சோதனை எப்படி வெளிநாட்டில் வாங்கிருச்சு, நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டு காசு கொடுத்துருச்சு, அப்படி கையூட்டலுக்காக போடப்படுத்தப்படுகிற சோதனை கிடையாது. இது விடுதலை புலிகளுக்காக, விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுவதற்காக நடத்தப்படுகிற சோதனை அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஒரு ரைட்டா, இப்பதான் சரியான கேஸுக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவ்வளவு நாளும் கேஸ் போட்டேன்னாங்க, இப்பதான் ஒரு முறையான வழக்கை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நடத்துறான்? இன்னும் எந்த கட்சியும் எந்த கூட்டணி என்று முடிவு செய்யல. தனிச்சு நிக்கிறதா, எவனா சேர்றதா, எவனை கூப்பிடுறதா, எவன் காலில் விடுறதா, ஒண்ணும் முடிவாகல. எத்தனை சீட்டு யார் நிப்பாடுறது எதுவும் முடியாகல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 40க்கு 40 2016 சொல்லிட்டு வேட்பாளர் அறிவிப்பையும் தொடங்கிருச்சு. அப்ப தேர்தல் ரேஸ்ல நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல வந்துருச்சு.
இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பாருங்க, ஆளுங்கட்சி, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்கன்னு. 2 முறை இந்தியாவை ஆட்சி செய்த பிறகும் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இப்ப இருக்க தொலைக்காட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. திமுக எதிர்கட்சியா பிஜேபி தான், திமுக எதிர்கட்சி பிஜேபி திமுக அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டுறாங்கல்ல. இப்ப அவனுக்கு உண்மையிலே தெரியுது, இப்படி பிம்பம் கட்டும்போது ஊடால நாம் தமிழர் குறுக்க அணை கட்டிக்கிட்டு இருக்க, இது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நாம் தமிழரை கொஞ்சம் அப்படி தள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ரைடை விட்டா பயப்படுவான்னு நினைக்கிறாங்க. நான் சத்தியமா சொல்றேன், அண்ணனுக்குமே இதை சொல்றேன். நேத்து ரைடு நடக்கும் போது ஒரு தம்பி, இன்னும் சொல்லப்பட எங்க அண்ணன் கரியால மாதிரியான ஆட்கள் வெளியில ஸ்டுடியோட வாசல் நின்று பார்த்துட்டு போனாரு. இன்னைக்கு 4:30 எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வந்தேன். நம்ம முக்கில் தெருமுக்கில் வந்து கையை காட்டினாரா, சரி பார்த்தாரு, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிரும் நிப்பாட்டினேன். நம்ம தான் வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தான் ஓட்டுன்னு. பாத்தீங்களா, ஓட்டு அதிகம் தான் போலீஸை டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்களா. வேற போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அதுக்கு இவ்வளவு நாள் வராம நம்ம ஊருக்கு 2 வண்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழ் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. 24 என்ன இல்லையா, 26 நமக்கு தாங்க. ஏன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் என்னன்னு தெரியல, அவருக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு இது எதுல 26 நம்ம தான் 24 வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ரெய்டெல்லாம் நடக்கல. முதல் முறையா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இலவச விளம்பரத்தை ஆளுங்கட்சியே செய்து கொடுத்து. ஏன்னா ஒரே யூடியூப் சேனல்லே பார்த்துக்கிட்டு இருந்து நேற்று தான் பார்த்தா, அடாடாடா எல்லா சேனலையும் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லும் போது அடா அப்படி இன்னும் 2 மணி இன்னும் 4 தடவை எங்க அக்கால ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. நேற்று பேர் சொன்னாங்க, யாரா இருக்கு இந்த மாதிரி துறை வீட்டுல கார்த்தி வீட்டுல என்ன காளியம்மக்க பேரே வரல அப்படின்னு நானும் கூட யோசிச்சேன். அதனால செஞ்சு விடுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு போட்டோம், தேர்தலுக்கு பயன்பட்டு போட்டோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.